ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்தோட கிளையில ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல மீனுக்குருவி தான் ரெண்டு குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அதே காட்டுல ஒரு உயரமான மரத்தோட கிளையில ஒரு தங்க வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல காலு ராணிங்கிற ரெண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு சமயம் காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் மழைக்காலத்துக்கான உணவை தேடுறதுல ரொம்பவும் சுறுசுறுப்பா இருந்தாங்க. மீனுக்குருவியும் தன்னால முடிஞ்ச அளவு நிறைய தானியங்களை மழைக்காலத்துக்காக சேர்த்து வச்சது. காகங்களும் தங்களோட வீட்டுல நிறைய அளவு உணவுப் பொருட்களையும் தானியங்களையும் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒரு வழியா காட்டுல மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் சேமிச்ச தானியங்களை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த மழைக்காலத்தை கழிச்சாங்க. அதே நேரத்துல காகங்களும் தங்களோட வீட்டுல விதவிதமான உணவுப் பொருட்களை ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்படியே ஒரு 10 நாட்கள் கழிஞ்சது. ஆனா காட்டுல மழையோட தாக்கம் நிக்கவே இல்ல. 10 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. நம்ம வீட்ல இருக்கிற தானியங்கள் எல்லாம் தீந்து போயிடுச்சேம்மா. நேத்துக்கும் நான் எதுவும் சாப்பிடல. இன்னைக்காச்சும் எனக்கு ஏதாச்சும் தானியங்கள் சாப்பிட தருவீங்களாமா? அம்மா, நேத்துக்கு எப்படியோ பட்டினியா பொழுது கழிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கும் சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வராதுமா. செல்லங்களா, கவலைப்படாதீங்க, அம்மா எப்படியாச்சும் உணவுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அது மழைக்காலம்ங்கிறதுனால காட்டுல உணவு கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. மீனுக்குருவிக்கு எங்க தேடியுமே எந்த உணவுமே கிடைக்கல. சோர்ந்து போன மீனுக்குருவி ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. ஐயோ, எங்க தேடியுமே உணவு கிடைக்கலையே. என் பசங்க வீட்டுல பசியோட இருக்காங்க. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி என்ன பண்றதுன்னு யோசிச்சபடியே மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரம் மீனுக்குருவியோட கண்களுக்கு காகங்களோட தங்க வீடு தென்பட்டுச்சு. ஆமா, அது காகங்களோட வீடு தான். அவங்க ரொம்பவும் பணக்காரங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட நிறைய சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுவண்ணா, நான் மீனு வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி தேவை. தயவு செஞ்சு வீட்ல இருந்து வெளியே வாங்க. மீனு, என்ன உதவி வேணும்? இந்த மழையில என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? என் வீட்ல நான் சேமிச்ச தானியங்கள் எல்லாம் தீந்து போயிடுச்சு. என் பசங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தானியங்கள் கொடுப்பீங்களா? என்ன குருவி, என் வீட்ல நான் யாருக்காச்சும் இலவசமா உணவு கொடுக்கறேன்னு போர்டை வச்சிருக்கேன். என்கிட்ட எந்த தானியங்களும் இல்ல. இங்கிருந்து போயிடு. குருவி, ஒரு நிமிஷம் இரு. இந்த மழை காலத்துல எனக்கு ரொம்பவும் குளிர் அடிக்குது. நீ எனக்கு மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்து தந்தேன்னா நீ கேக்குற தானியங்களை உனக்கு தரேன். அப்படியா ராணி அக்கா? ரொம்ப சந்தோஷம். நான் கண்டிப்பா எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவிக்கு ஒரு காஞ்ச மரம் தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த மரத்தோட பக்கத்துல போய் உட்கார்ந்துச்சு. அந்த காஞ்ச மரத்துல சில இலைகள் துளிர் விட்டு இருக்கிறத மீனுக்குருவி பார்த்துச்சு. இந்த மரம் இன்னும் சாகல. இன்னும் சின்ன சின்ன இலைகள் துளிர் விடுது. இந்த மரத்தை வெட்டினாதானே என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கறேன். இந்த அப்பாவி மரத்தை வெட்டுறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து கிளம்ப தயாராச்சு. உடனே அந்த மரம் மீனுக்குருவிய பார்த்து இப்படி சொல்லுச்சு. அழகான இரக்கம் நிறைந்த சின்ன குருவி, நீ கவலைப்படாத. இன்னைக்கு உன் குழந்தைங்களுக்கு நிச்சயமா சாப்பாடு கிடைக்கும். மரமே, உங்களால பேச முடியுமா? நான் பேசுறதுக்கு தகுதியானவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவேன். நம்ம காட்டுல அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு பேசும் குகை இருக்கு. நீ அந்த குகை கிட்ட போய் உன் தேவையை கேளு. அந்த குகை நிச்சயமா உன் தேவைய நிறைவேற்றும். அந்த மரம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி அந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல காலுக்காகவும் தான் மனைவி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. ராணி, எனக்கு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து உட்கார்ந்து ரொம்ப போர் அடிக்குது. நான் காட்டை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன். நீயும் என் கூட வரியா? இல்ல காலு, எனக்கு இந்த மழைய பார்த்தாவே பிடிக்கல. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. காலுக்காகவும் குடலையை எடுத்துக்கிட்டு
காட்டை சுத்தி பாக்குறதுக்காக கிளம்புச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி ஒரு குகையோட பக்கத்துல பறந்து போறத காலுக்காகவும் பார்த்துச்சு. பேசும் குகையே, எனக்கு உங்களோட உதவி தேவை. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. நான் என் குகையோட கதவை திறக்கிறேன். ஆனா நினைவுல வச்சுக்கோ, நீ எப்போதுமே உன் தேவையை மட்டும்தான் கேட்கணும், சரியா? சரி குகையே, நான் என் தேவையை மட்டும்தான் கேட்பேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே அந்த குகை தன்னோட கதவை திறந்துச்சு. திடீர்னு அந்த குகையில இருந்து ஒரு ஓசை மீனுக்குருவி கிட்ட பேசுச்சு. குருவி, உனக்கு தேவையானதை மட்டும் கேளு, அத நான் உனக்கு நிச்சயமா கொடுப்பேன். இந்த மழை காலத்துல நான் சேமிச்ச உணவு எல்லாம் தீர்ந்துடுச்சு. என் குழந்தைங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழைக்காலம் முடியறது வரைக்கும் நாங்க பட்னி இல்லாம சாப்பிடுற அளவு எனக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க. நீ அதிகமாக பேராசை கொள்ளவில்லை, உன் தேவையை மட்டுமே கேட்கிறாய். உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும். குகைக்கு வெளியே சென்று பார். அந்த மந்திர குகை இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி குகையோட வெளியே போய் பார்த்துச்சு. மீனுக்குருவிக்கு மூட்டை நிறைய தானியங்களையும் பழங்களையும் அந்த குகை கொடுத்துச்சு. இது எல்லாத்தையுமே மரக்கிளையில உட்கார்ந்திருந்த காலுக்காகவும் பார்த்துச்சு. அட, அப்படியா விஷயம்? முட்டாள் குருவி தானியங்களையும் பழங்களையும் வாங்கிட்டு போகுது. நான் போய் அந்த குகை கிட்ட என்ன கேக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த குகையோட பக்கத்துல வந்துச்சு. பேசும் குகையே, பேசும் குகையே, உங்க உதவி எனக்கு தேவை, என்கிட்ட பேசுங்க. காகமே, நான் என் கதவை திறக்கிறேன். நீ உள்ள போய் உனக்கு தேவையானதை மட்டும் கேளு. சரி குகையே, சீக்கிரம் கதவை திறங்க, நான் உள்ள போகணும். உடனே குகையும் தன்னோட கதவை திறந்துச்சு. உள்ள போன காலுக்காகவும் ரொம்பவும் ஆச்சரியமா அந்த தங்க குவையில பாத்துக்கிட்டு இருந்துச்சு. காகமே, உனக்கு தேவையானதை மட்டும் கேளு, அதை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொற்காசுகளும் வேணும். என்கிட்ட ஒரு தங்க வீடு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த பொற்காசுகள் மொத்தமும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் இதே மாதிரி இன்னொரு தங்க வீட கட்டுவேன் அப்படின்னு காலுக்காக சொன்னதுமே அந்த குகையோட கதவும் மூடிடுச்சு. காலுக்காகவும் அந்த குகைக்குள்ள மாட்டிடுச்சு. குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட காலுக்காகவும் என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருந்துச்சு. ராணிக்காகமோ தன்னோட கணவரை காணாம காட்டுல பல்வேறு இடங்கள்ல தேடி பார்த்துச்சு. ஆனா ராணிக்காகத்தால எங்கேயுமே காலுவை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுச்சு. மீனுக்குருவி ஒவ்வொரு நாளும் அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு தான் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரத்துல ராணிக்காகத்தோட வீட்டுல இருந்த எல்லா உணவுப் பொருட்களுமே தீர்ந்துடுச்சு. ரொம்ப பசியா இருந்த ராணிக்காகம் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, என் கணவர் எங்க போனாருன்னே தெரியல. இப்போ நான் பசியோட ரொம்ப கஷ்டப்படுறேன். ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். காலுவண்ணா நிச்சயம் கிடைச்சிருவாரு அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்டு அந்த குகைக்குள்ள போச்சு. குகைக்குள்ள பார்த்ததுமே காலுக்காகவும் அந்த குகையில இறந்து கிடந்துச்சு. குகையே குகையே, நீங்க தயவு செஞ்சு காலுக்காகத்தை மட்டும் உயிரோட கொடுங்க, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே காலுக்காகவும் மறுபடியும் எழுந்து உட்கார்ந்துச்சு. உனக்கு நான் ஒரு சின்ன தானியங்களை கொடுக்க மறுத்தேன், ஆனா நீ இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்ட. பசின்னு இருக்கிற எந்த பறவைகள் என்கிட்ட வந்து உணவு கேட்டாலும் அவங்களுக்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன். அன்னையில இருந்து அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் இல்லைன்னு சொல்லாம தான்கிட்ட இருந்த உணவை கொடுத்து வந்துச்சு. அகங்களும் குருவி முட்டையும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவியோட கூட்டுல 3 முட்டைகள் இருந்துச்சு. அதே காட்டுல ஒரு உயரமான மரத்துல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. நான் நேத்தைக்கு என் தங்கச்சியோட காட்டுக்கு போயிருந்தேன்ல, அவ விவசாயியோட வீட்டுல இருந்து ஒரு கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து முட்டை வறுவல் பண்ணி தந்தா. அட அட அட, அதனோட ருசியே தனிதான். ராணி, நீ சொல்றது கேட்கும்போது எனக்கும் இப்ப முட்டை வறுவல் சாப்பிடணும் போல இருக்கு. நீ எனக்கு முட்டை வறுவல் பண்ணி தரியா? அதுக்கு முதல்ல முட்டை வேணும். நாம முட்டையை எங்க இருந்து எடுக்கிறது? மீனுக்குருவியோட வீட்டுல 3 முட்டை இருக்கு. நாம அதுல இருந்து ஒரு முட்டைய திருடிடலாம். அட, இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா காலு, இந்த முறை முட்டை திருடி நாம மாட்டிக்கவே கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு.
அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. ஜம்ஜம்மனே, நம்ம காட்டுல எந்த இடத்துல வெள்ளை கூழாங்கற்கள் கிடைக்கும்? மலையோட அந்த பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு. அதன் பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் இருக்கு. நீங்க எதுக்கு கூழாங்கற்களை தேடுறீங்க? ஜப்ஜம்மண்ணே, வேற எதுவும் இல்ல. எங்களோட கூடு காத்தடிச்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கு. எங்களோட கூடு கீழே விழாம இருக்கிறதுக்கு தான் கற்களை வைக்கலான்னு இருக்கோம். இது நல்ல யோசனை தான். சரி சரி, நான் சொல்ற இடத்துல கல் இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. உடனே காலுவும் ராணியும் மலையோட அந்த பக்கத்தை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சின்ன குளத்தோட பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் கிடந்துச்சு. இந்த கல்லை பாத்தீங்களா? இத பாக்குறதுக்கு முட்டை மாதிரியே இருக்கு. மீனுக்குருவியோட கூட்டுல இருந்து முட்டையை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நாம இத வச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காகங்கள் கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. தூரத்துல ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தபடியே மீனுக்குருவி எப்போ தான் கூட்டுல இருந்து வெளியே போகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆட, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்த குருவி எப்பதான் வெளியே போகும்னு தெரியலையே. ராணி, கவலைப்படாத. மத்தியான நேரம் ஆகிடுச்சு. கண்டிப்பா இந்த சமயத்துல அந்த குருவி தண்ணீர் குடிக்கிறதுக்காக போகும். அந்த நேரத்துல மீனுக்குருவி வானத்தை அண்ணாந்து பார்த்துச்சு. வானத்துல எந்த கழுகோட நடமாட்டமும் இல்ல. இந்த நேரத்துல நான் போய் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை இலைகளால மறைச்சு வச்சுட்டு தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. உடனே ரெண்டு காகங்களும் ரொம்ப வேகமா கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டுக்கு வந்தாங்க. காலுக்காகவும் அந்த கூழாங்கல்ல கூட்டுல வச்சுக்கிட்டு மீனுக்குருவியோட ஒரு முட்டையை எடுத்துச்சு. ராணிக்காகமும் இலைகளால மறுபடியும் முட்டைய மறைச்சு வச்சது. பிறகு ரெண்டு காகங்களும் யாருமே பார்க்காத நேரம் தங்களோட கூட்டுக்கு போயிட்டாங்க. கலு, முட்டை வறுவல் செய்யணும்னா அதுக்கு தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப முக்கியம். அப்பதான் முட்டை வறுவல் ரொம்ப ருசியா இருக்கும். அப்போ நான் விவசாயியோட தோட்டத்துக்கு போய் தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னா நான் அடுப்பையும் விறகையும் தயார் செய்யறேன். அது வரைக்கும் இந்த முட்டைய இந்த கூட்லயே ஒளிச்சு வைப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் மீனுக்குருவியோட முட்டைய தங்களோட கூட்டுல மறைச்சு வச்சாங்க. காலுவும் ராணியும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணீர் குடிச்சிட்டு மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. கூட்டுக்கு வந்த மீனுக்குருவி இலைகளை நீக்கி பார்த்தப்போ தான் முட்டையோட நிறம் மாறி இருக்கிறத கவனிச்சது. ஐயோ, என்னோட ஒரு முட்டையோட நிறம் மாறி இருக்கே. ஒருவேளை என் முட்டை கெட்டு போயிடுச்சோ? இத பத்தி அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி தான் அம்மாவோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல ராணிக்காகமும் முட்டை வறுவல் பண்றதுக்காக அடுப்பையும் விறகு கட்டைகளையும் தயார் செய்தது. அட, இந்த காலுவை இன்னும் காணுமே. எங்க போய் என்னதான் செய்துகிட்டு இருக்கோ தெரியல. அம்மா, என் 3 முட்டைகள்ல ஒரு முட்டையோட நிறம் மாறி இருக்குமா? அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? மகளே மீனு, ஒருவேளை இந்த வெயில் காலத்துல வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம உன் முட்டை கெட்டு போயிருக்கலாமா? எதுக்கும் நான் வந்து உன் முட்டைய பாக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் மீனுக்குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலுக்காகமும் விவசாயியோட தோட்டத்துக்கு போச்சு. இன்னைக்கு இவ்ளோ தண்ணீர் போதும்னு நினைக்கிறேன். இனிமே நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு மறுபடியும் உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அங்கிருந்து போயிட்டாரு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் தோட்டத்துல இருந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. அப்படி காலுக்காகவும் பறந்து வர வழியில புறாவை சந்திச்சது. காலு, உன்கிட்ட 2 தக்காளி இருக்குல்ல, எனக்கு ஒரு தக்காளி தருவியா? எனக்கு இப்போ தக்காளி தேவைப்படுது. அதுக்கு பதிலா நான் உனக்கு பச்சை மிளகாய்களை தரேன். புறானே, இல்ல இல்ல, எனக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப அவசியம். ராணியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தக்காளி கூட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எப்பவாச்சும் பச்சை மிளகாய் வேணும்னு என் தோட்டத்துக்கு வா, அப்ப வச்சுக்கிறேன். மீனுக்குருவியோட அம்மாவோ நிறம் மாறி இருக்கிற முட்டைய கையில எடுத்து பார்த்தாங்க. அட மீனு, இது முட்டையே இல்ல, இது ஒரு கூழாங்கல்லு. இது கூட தெரியலையா உனக்கு? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இது கூழாங்கல்ல? அப்ப என் முட்டையை யாரோ திருடிட்டாங்க. அந்த நேரத்துல மீனுவோட அம்மா மரத்தடி வாரத்துல காகங்களோட இறகு கிடக்கிறத பார்த்தாங்க. மீனு, இன்னைக்கு காகங்கள் எதுவும் உன் கூட்டுக்கு வந்தாங்களா? இல்லம்மா, நான் இருக்கும்போது எந்த காகங்களும் என் கூட்டுக்கு வரல. அப்படின்னா நீ இல்லாத நேரம் அந்த காகங்கள் தான் உன் முட்டைய மாத்தி வச்சிருக்காங்க. வா, இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியோட அம்மா காகங்களோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க.
காலு, எங்க தான் போயிருந்தீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. விவசாயியோட தோட்டத்துல இருந்து தக்காளியை திருடுறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கு தெரியுமா? சரி சரி, சீக்கிரம் இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வெட்டி வைங்க. நான் நம்மளோட கூட்டுக்கு போய் முட்டைய எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் கூட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட முட்டைய 2 பறவைகளும் பார்த்தாங்க. மீனு, நான் தான் சொன்னனேம்மா, பாத்தியா? அந்த காகங்கள் உன் முட்டையை எடுத்து இந்த கூட்டுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆமாம்மா, இத எல்லா பறவைகள் கிட்டயும் சொல்லி அந்த காகங்களை இந்த காட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்னபடியே ராணிக்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பயந்து போன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா தன்னோட கணவர்கிட்ட போச்சு. ராணி, நீ சொன்னபடியே தக்காளியும் வெங்காயத்தையும் வெட்டி வச்சுட்ட. ஆமா, நீ முட்டை எடுத்துட்டு வரலையா? நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சு. அந்த மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் அவங்களோட முட்டைய நம்ம கூட்டுல இருந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற பறவைகள் கிட்ட சொல்லி நம்மள இந்த காட்டுல இருந்தே விரட்டி அடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஐயோ ராணி, மற்ற பறவைகள் நம்மள அடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே இந்த காட்டுல இருந்து ஓடிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் ரொம்ப பயந்து போய் அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். கவிஷ்கா ஸ்ரீ, சஸ்மிகா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கோவர்த்தனி, சரகணன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லக்ஷிதா, லிவ்யா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜெஃப்ரினா, ஜெசிலைஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருஷ்ணா, கிஷோர், ஸ்ரீராம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மாரவி, ரிஃபா, ஃபர்னாத் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அவினாஷ், ரக்ஷிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அகன்யா, மணி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஏகமித்ராயினி, தாரிகாயினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹாய் தேவி, ஹாய் விக்கி விசு, ஹாய் சோனா. சபர்ணா ஸ்ரீ, திபர்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தன்யா. ஹஸ்னா, நீங்க நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா வளரணும், சரியா? வைஷ்ணவ், கிருஷ்ணா, மோகன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வினுஷா தாரணி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.